இந்த வேத வசனம் நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் செய்யுதுன்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளை உருவாக்குகிறது, நம்ம வாழ்க்கையில இல்லாத ஒரு விசுவாசத்தை நமக்கு கொடுக்கிறது, அநேக காரியங்கள்ல எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மாற்றத்தை நமக்கு கொடுக்கிறது, பிசாசை நம்ம வாழ்க்கையிலிருந்து விரட்டுகிறது, பிசாசினுடைய ஆதிக்கங்களை நம்ம வாழ்க்கையிலிருந்து விரட்டுகிறது, அடிமைத்தனத்தை மாற்றுகிறது, அநேக அற்புத அடையாளங்களை நம் வாழ்க்கையிலேயே செய்கிறது, நம் காயங்களை குணமாக்குகிறது. அது மாத்திரமல்ல, நமக்கு நற்குணத்தை கொடுக்கிறது, என்றென்றைக்கும் அழியாதது நம்மளுடைய நற்பண்புகள். அதை டெவலப் பண்ணுவதற்கு ஆண்டவரோட வார்த்தை உதவியாக இருக்கிறது. அசாத்தியமான சூழ்நிலைகளை சாத்தியமாய் மாற்றுகிறது, சாத்தியமான சூழ்நிலைகளாக மாற்றுகிறது. நமக்கு நிலையான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது இந்த வேத வசனங்கள், தேவனுடைய வார்த்தை. துன்பத்தை மேற்கொள்ள உதவி செய்கிறது. ஒரு துன்பத்தின் பாதையில நடந்து போகும்போது அந்த துன்பம் நம்மை ஓவர் கம் பண்ணாம அது நம்மளை அழுத்தி விடாதபடிக்கு அந்த துன்பத்தை மேற்கொண்டு ஜெயிப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது வேத வசனம். சோதனையின் பாதையில நம்ம போகும்போது அந்த சோதனையை ஜெயித்து வெற்றி பெறுவதற்கு உதவி செய்கிறது ஆண்டவருடைய வேத வசனம். நம்பிக்கையை நமக்கு ஊட்டுகிறது. நம்பிக்கை, நம்ம வாழ்க்கையில அநேக சூழ்நிலையில நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். அப்பொழுதெல்லாம் அவரோட வார்த்தை தான் நமக்கு நம்பிக்கையை கொடுத்து நம்மை மேல் எழும்ப செய்கிறது, வல்லமையை நமக்கு கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, முக்கியமானது, நம்மளுடைய சிந்தனையை புதிதாக்குகிறது. எதிர்காலத்தை நமக்கு நிச்சயித்து கொடுக்கிறது வேத வசனம். அவரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் காலங்கள் என் கரத்துல இருக்கிறது, பத்திரமா இருக்கு, ஐ ஹாவ் அ ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. பேதையை ஞானியாய் மாற்றுகிறது, நம் கண்களை தூய்மையாக்குகிறது. இவ்வளவு நன்மைகளை நமக்கு கொடுப்பது இந்த அருமையான வேத புத்தகம். இந்த வேத வசனம் உங்கள் இருதயத்துக்குள்ள இருக்கும்போது உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக.